வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎன்எஸில் 11வது சாப்டர். இந்த 11வது சாப்டர் என்ன சொல்லுதுன்னா, அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த பப்ளிக் ட்ராங்குலிட்டி. ஓகேங்களா? இதுக்கு தமிழில் பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள். அப்போ செக்ஷன் 11 வந்து பார்த்தீங்கன்னா பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சொல்லுது. இது எந்த செக்ஷன் ஆரம்பிக்குதுன்னா 189 ஆரம்பித்து 197 முடியுது நண்பா. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செக்ஷன் 189 அன்லாஃபுல் அசம்பிளி, அதாவது சட்டவிரோதமான கூட்டம்னா அதை பற்றி பார்க்குறது அந்த செக்ஷன் 189. இப்போ ஒரு சட்டவிரோதமான கூட்டம்னா எத்தனை பேருக்கு இருப்பாங்கன்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் தான் அது ஒரு சட்டவிரோதமான கூட்டம். இதில் 189 மொத்தம் ஒரு 9 சப் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, சட்டவிரோதமான ஒரு கும்பல். சட்டவிரோதமான 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குடியிருந்தாங்கன்னா சட்டவிரோதமான கும்பல்னு சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 2 என்னதுன்னா, அந்த மாதிரி சட்டவிரோதமான கும்பலில் உறுப்பினராக இருந்தால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனை விதிக்கப்படும். சப் கிளாஸ் 3 என்னன்னா, சட்டவிரோதமான கும்பல் வந்து போனால் அது கலைந்து செல்லுமாறு உத்தரவிடப்பட்டிருக்குது என்று அறிந்து சேர்தல் அல்லது தொடர்ந்து இருக்கிறது. இதுக்கு என்ன பனிஷ் பண்ணால் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து சப் கிளாஸ் 4 ஒரு அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி சட்டவிரோதமான கும்பலில் சேர்றது. இப்போ வந்து போனால் ஒரு சட்டவிரோதமான கும்பல் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு ஆயுதங்கள், இரும்பு கம்பியோ இல்லை பெரிய வேறு ஏதோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து போனால் சட்டவிரோதமான கும்பலில் இருக்கிறது வந்து போனால் அதான் சப் கிளாஸ் 4. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தண்டனையாக விதிக்கப்படும். சப் கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, 5 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை கொண்ட கும்பலை அது கலைந்து செல்லுமாறு உத்தரவிடப்பட்ட பிறகும் அந்த கும்பலை தொடர்ந்து அங்கே இருக்கிறது. சப் கிளாஸ் 3க்கும் 4க்கும் என்ன வித்தியாசம்னா, சப் கிளாஸ் 3ல் சட்டவிரோதமான கும்பல் வந்து கலைஞ்சி போகும்னு சொல்லி அவங்க கலைஞ்சி போகல. 5ல் வந்து 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பண்ண கும்பல் வந்து பண்ணால் கலைந்து செல்லுமாறு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் அவங்க கலைஞ்சி போகல. அவ்வளோதான். 5 சப் கிளாஸ் 5க்கு என்ன பனிஷ் பண்ணால் 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து சப் கிளாஸ் 6 ஒரு சட்டவிரோதமான கும்பலில் சேர ஆட்களை வந்து பண்ணால் ஆட்களை வந்து கூலிக்கு அமர்த்துதல் அல்லது கூலிக்கு அமர்த்துவதை மறைமுகமாக ஆதரிக்கிறது. இதுக்கு என்ன பனிஷ் பண்ணால் 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அப்போ சப் கிளாஸ் 6 என்ன சொல்லுதுன்னா, இப்போ சட்டவிரோதமான கும்பலுக்கு வந்து பண்ணால் கூலிக்கு ஆளை கூட்டு வருது, சேர்க்கறது. ஓகேவா? அடுத்து சப் கிளாஸ் 7 என்னன்னா, சட்டவிரோதமான கும்பலுக்காக அமர்த்தப்படும் ஆட்களுக்கு புகலிடம் அளிக்கிறது. சப் கிளாஸ் 7 என்னன்னா, அந்த மாதிரி சட்டவிரோதமான கும்பலில் இருக்க உறுப்பினர்களுக்கு வந்து புகலிடம்னா என்னது, தங்கறதுக்கு இடம், வீடு, இடம், அப்புறம் உணவு, உடை, இது இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே புகலிடம். இதுக்கு என்ன அபராதம் பார்த்தோன்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து 8 சப் கிளாஸ் 8 என்ன சொல்லுதுன்னா, சட்டவிரோதமான கும்பல் அல்லது கழகத்தில் பங்கெடுத்துக்கொள்ள கூலிக்கு அமர்த்தப்பட முயலுதல். அதாவது 8 என்னன்னா, இந்த மாதிரி கூலிக்கு வந்து பண்ணால் ஆள் வைக்கிறதுக்கு வந்து இன்னும் ட்ரை பண்ணுறது. இதுக்கு பனிஷ்மெண்ட்டு 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அது சப் கிளாஸ் 9 என்னென்னா, அபாயகரமான ஆயுதம் தாங்கி மரணம் விளைவிக்க வந்து முனைகிற வந்து அதாவது இதுனா அபாயகரமான ஆயுதத்தை யூஸ் பண்ணி சாவடிக்க பார்க்குறது. இதுக்கு என்னென்னா சிறை தண்டனை பனிஷ்மெண்ட் என்னென்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும். அடுத்து செக்ஷன் வந்து 190 every member of unlawful assembly guilty of offense committed in prosecution of common object, ஒரு பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றுகையில் செய்யப்பட்ட குற்றத்திற்கு சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினர் ஒவ்வொருமே குற்றவாளி ஆவார்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ செக்ஷன் 190 என்னன்னா, ஒரு சட்டவிரோதமான கும்பலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினருமே குற்றவாளிங்கிறதா செக்ஷன் 190. செக்ஷன் 191 அது ரியாட்டிங்னா கலகம் விளைவிக்கிறது. இப்போ ஒரு கலகம் விளைவிக்கிறது. இந்த 191 3 சப் கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் என்னென்னா, ஒரு கலகம் விளைவிக்கிறாங்கன்னா அந்த கலகம் விளைவிக்கிறப்ப அங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருமே குற்றவாளின்னு சொல்கிறது தான் சப் கிளாஸ் 1. சப் கிளாஸ் 2 என்னென்னா, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுது, 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும். அடுத்து சப் கிளாஸ் 3 வந்து போனால் அந்த மாதிரி கலகம் விளைவிக்கிறது ஒரு அபாயகரமான ஆயுதத்தை வந்து போனால் தாங்கி அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 192 wantonly giving provocation with intent to cause a riot if rioting be committed if not committed, அதாவது கலகத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு வேண்டும்னே ஆத்திரத்தை மூட்டுறது. இதில் வந்து பண்ண வச்சுக்கிங்களேன், இப்போ ஒரு
சட்டவிரோதமான கும்பல் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன், வேணும்னே வந்து பார்த்தா அந்த ஒரு கலவரம் நடக்குங்கிறதுங்காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்திரம் மூட்டுவாங்க. நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு கேங்காக இருப்பாங்க, அந்த போலீஸ் இருப்பாங்க. போலீஸ் மேலே வந்தோம்னா கல்லை தூக்கி அடித்தாங்கன்னா அந்த போலீஸ் வந்தோம்னா அட்டாக்குன்னு சார்ஜுன்னு சொல்லுவாங்கன்னு உடனே அங்கே பெரிய கலவரம் உண்டாகும். இதுதான் நண்பன் செக்ஷன் 192. இதில் அதாவது இந்த கலக குற்றம் செய்யப்படுமானால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனை கொடுக்கப்படும். அப்படி கலகம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படணும்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 193. liability of owner occupier of land on while which an unlawfully assemble or rear takes place. ஆக்சுவலி செக்ஷன் 193 என்ன சொல்லுதுன்னா, அதாவது சட்டவிரோதமான கும்பல் கூட்டப்படும் நிலத்தினுடைய சொந்தக்காரர் அல்லது அனுபவதாரர் சட்டவிரோதமான ஒரு கும்பல் கூட்டு வராங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும்ல, அதனுடைய ஓனர் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. இது சப்கிளாஸ் ஒரு 3 சப்கிளாஸாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டுறாங்கன்னா அங்கே அந்த தகவல் வந்து பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற முதன்மை அலுவலர், அதாவது அங்கே இருக்கிற எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர்கிட்ட நம்ம தகவல் சொல்லணும். அந்த மாதிரி அவன் தகவல் சொல்லணுன்னா அவனுக்கு 1000 ரூபா அபராதம். அடுத்தது எவரது நலனுக்காக கலகம் விளைக்கப்படுதோ, அதாவது அங்கே 2வது சப்கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, யாருக்காண்டி அங்கே கலகம் விளைக்குதோ அந்த இடத்துல அந்த ஓனர் என்ன பண்ணால் அவருடைய சக்தியை அனைத்தையுமே யூஸ் பண்ணி அதை மேக்ஸிமம் தடுக்க தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு ஃபைனை போடணும்னு சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 3 அதே தான் சொல்லுது. எந்த சொந்தக்காரர் அனுபவக்காரின் பயனுக்காக கலகம் விளைவிக்கப்படுகிறதோ அவருடைய முகவரின் கடப்பாடு, அதாவது அங்கே இருக்கிற அது இந்த முகவர், இப்போ ஒருத்தர் அதனுடைய ஓனர் வந்து போனால் ஃபாரினில் இருந்தாங்கன்னா அவர் சார்பாக ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவர் வந்து போனால் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 194 அஃப்ரே சச்சரவு என்னென்னா இதில் ஒரு 2 சப்கிளாஸ் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி என்னென்னா 2 அல்லது ஃபஸ்ட்டு சப்கிளாஸு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர் வந்து போனால் ஒரு பொதுவான இடத்துல சண்டை போட்டுக்கிட்டால் என்ன ஆகும், அங்கே பொது அமைதியை வந்து பண்ண வச்சுக்கேன் கொலையும், அவ்வளோதான். அங்கே வந்து போனால் ஒரு சச்சரவு ஏற்படும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 1 என்னதுன்னா சச்சரவுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், 2 பேர் என்னப்பாங்க சச்சரவுன்னு கேட்பாங்களோ அதே தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சண்டை போட்டுக்கிறது பப்ளிக்கில். இதுக்கு அபராதமாக என்னென்னா 1 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபா அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 195 அசால்ட்டிங் ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட் வென் சப்ரஸிங் ரியாட், அதாவது ஒரு கலகம் முதலியவற்றை பொது ஊழியர் அடக்குகிற போது அவரை தாக்குறது அல்லது தடுக்கிறது. ஓகேவா. 195னா அசால்ட் ஆர் அப்ஸ்ட்ரக்ட் என்னன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு கலகத்தை வந்து போனால் ஒரு அரசு ஊழியர் வந்து போனால் அவர் தடுக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கட்டுப்படுத்துகிறாருன்னா அது அவரை போய்ட்டு நம்ம வந்து போனால் தடுக்கிறது தாக்குறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 195. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவரை தாக்குனாங்கன்னா அவருக்கு வந்து அவரை தாக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 25,000 அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். சப்கிளாஸ் 2 என்னன்னா அவரை தாக்கப்போவதாக மிரட்டுதல் அல்லது முயற்சி பண்ணாங்கன்னா 1 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 196 promoting enmity between different group on grounds of religion, race, place of birth, residence, language and doing act prejudicial to maintenance of harmony. சமயம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி முதலியவை காரணமாக வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையில பகைமையை வளர்த்தலும் ஒற்றுமையுள்ளதற்கு குந்தகமான செய்கையை செய்தலும். இது வந்து ஒரு 2 சப்கிளாஸாக இருக்குது. அதாவது என்னதுன்னா சப்கிளாஸ் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சொல்லப்பட்ட எழுதப்பட்ட பார்க்கும் சாதனம் மூலம் வெறுப்புணர்வை வளர்க்கிற முயற்சி செய்கிறது. அதாவது இந்த பார்க்கும் ஆகணுன்னா ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப் இந்த மாதிரி நம்ம மீடியாவில் பேசுகிறது இது எல்லாமே ஓகேங்களா, இன்டர்நெட்டில் பார்க்குறது எல்லாமே இதில் வருது சப்கிளாஸ் 1ல். இது மாதிரி பொது அமைதியை குலைப்புது. அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம், அதாவது 2 கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி சண்டை மூட்டி வருது இந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும்.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சண்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் நடக்குதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 196. ஓகேவா? 196னா அதாவது ஒரு 2 கம்யூனிட்டிகளுக்கு இடையே அந்த கம்யூனிட்டி ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறது தான் 196. அதுவே 197 இம்புடேஷன் அசெஷன் ப்ரிஜுடிஷியல் டு நேஷ்னல் இன்டெக்ரேஷன், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகமாக பழிசட்டுதல் அறிதல்கள். இதுலேயும் 2 சப்கிளாஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா சொல்லப்பட்ட எழுதப்பட்ட சொற்கள் கைகள் சைகைகள் மூலமாக ஒரு பார்க்குற சாதனம் மூலயமாவும் அல்லது ஏதாவது ஒரு இணையதளம் மூலயமா வந்து பண்ண வச்சிங்களேன் அங்கே வந்து போனால் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வந்து போனால் குந்தகத்தை ஏற்படுத்துறது, வெளியிடுகிற பிரச்சாரம் செய்கிறது, கோரிக்கை வைக்கிறது, இந்தியாவின் இறையாண்மைக்கு இடையூறு செய்கிறது, இதுக்கு எல்லாமே பனிஷ்மெண்ட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம், இது 2ம் தண்டனை கொடுக்கப்படும். அடுத்து இது வந்து போனால் ஒரு கோவில் நடந்தால் கோவில் வழிபாட்டத்தில் நடந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம். ஓகேங்களா? 5 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அப்படி ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஓரலாக பார்த்துடலாம். 11ஆவது சட்டம்னா பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சொல்லுது. இதில் 189 அதாவது சட்டவிரோதமான குற்றம்னா 189, இதில் 9 சப்கிளாஸ் இருக்குது. அடுத்தது 190 வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமான கும்பலில் உள்ள அதாவது ஒரு பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றும் போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து போனால் ஒவ்வொரு உறுப்பினருமே என்னது குற்றவாளி தான். இதான் 190. 191 கலகத்தை விளைவிக்கிறத பற்றி சொல்கிறதா 191. 192 வந்து போனால் ஒரு கலகம் விளைவிக்குங்கிற ஒரு உட்கருத்தோடு வந்து போனால் அங்கே ஆத்திரம் விளைவிக்கிறது, ஆத்திரம் மூட்டது. இதுதான் செக்ஷன் 192. செக்ஷன் 193 என்னென்னா அந்த சட்டவிரோதமான கும்பல் நடக்குதுல அந்த இடத்தினுடைய அந்த ஓனர் என்ன பண்ணணுங்கிற சொல்கிறது 193. 194 அஃப்ரே சச்சரவு பற்றி சொல்கிறது. 195 அதாவது ஒரு கழகம் முதலியவற்றை ஒரு பொது ஊழியர் அடங்குகிற போது அவரை தாக்குறது. 195 அவரை தாக்குறது அல்லது தடுக்கிறது. அடுத்து 196 அதாவது ஒரு மொழி, இனம், பிறந்த இடம் இதை வச்சு இரண்டு கம்யூனிட்டிகளுக்குள்ள வந்தோம்னா ஒரு சண்டை உண்டாக்குறது தான் 196. 197 என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம ஒரு தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கிற செய்கைகள். ஓகேங்களா? இவ்வளோ தான். இதுதான் 197. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.